கௌதம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அக்கா உன்னை உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். ஏய் கௌதம், ஆல்பம் வந்துருச்சா? குடு குடு பாக்கலாம். சித்தி வந்து ஆமா இப்பதான் கொடுத்துட்டு போறாங்க. அதுதான் கேக்குறேன், நீ குடு. இல்ல சித்தி, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓபன் பண்ணி பார்க்கணுமா? ஏதோ கம்மலாம் போட்டு ஒட்டி இருக்காரா, அது காயணுமா? ஓ அப்படியா? சித்தி, அம்மா எதுக்கோ கூப்பிட்டதா சொன்னீங்களே, ஏதாவது பிரச்சனையா சித்தி? சொல்லுங்க சித்தி. ஏய், ஏன் கௌதம் இப்படி பதற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளோட பார்வதி அக்கா இருக்காங்கல்ல? பார்வதி? அதான் அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர். ஓ, அவங்க வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் கௌதம், அந்த அம்மா கோடீஸ்வரி, ஒரு பொண்ணுதான். உனக்கு கொடுக்கலான்னு ஆசை அந்த அம்மாக்கு. அதான் கௌதம், அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. சரி வா போலாம். அந்த அம்மா மனச குளிர வைக்க வெறும் ரவா லட்டு மட்டும் போதாது. இந்திரா நகையை வச்சுதான் வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம பொண்ணு அந்த வீட்டையும் தனியா ஒத்தையா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல புருஷன், குடும்பம், குழந்தை குட்டிங்கன்னு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவ குடும்பம், குட்டி, குழந்தைன்னு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்படின்னா இதை காதும் காதும் வச்ச மாதிரி அந்த அம்மா கிட்ட சேர்த்தாதான் நம்ம பொண்ணு வாழ்க்கை அங்க நல்லா இருக்கும். சரிங்க. இவளுங்க எதுக்கு ஒன்னா வராளுங்க? என்ன கம்மியா பேசிக்கிறாங்க? அத்தை, சொல்லு. ரிசப்ஷன் முடிச்சிட்டு மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக அப்பாவும் அம்மாவும் வராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நிறைய பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வராங்களாம். அதான் சொல்ல சொன்னாங்க அத்தை. ஐயோ, அப்பப்பா, பலகாரம் எல்லாம் வருது போல. ஆமாமா, நாங்கள பலகாரத்தை கண்ணிலே பார்த்தது இல்ல பாரு. பலகாரம் கொண்டு வராங்களா? பலகாரம் அத வேற சொல்ல வந்துட்டா. ஏ ராகினி, என்னடி பேசுற? அவங்க வீட்ல இருந்து ஏதோ பலகாரம் செஞ்சு கொண்டு வராங்கன்னு காவியா வந்து சொல்றா. அத போய் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? இத பார், உனக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லன்னா விட்டுரு. அதுக்கு நீ இப்படி அடி பேசுவ?
கௌதம் இருக்கான், நீ பாட்டுக்கு அந்த காவியாவை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. சாரிக்கா, நான் கௌதம் இருக்கிறத மறந்துட்டேன். அது சரி, உண்மையிலேயே அந்த காவியோட அப்பாக்கு கார் அனுப்ப போறியா என்ன? ம். அந்த ஆளுக்கு கார் தான் ஒரு கேடு. இப்படி ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு அதை அடக்காம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கெல்லாம் நல்லா சூடு வைக்கணும். அவங்கள பிக்கப் பண்ண ஒரு காரும் போக கூடாது. ஆனா போன மாதிரி சீன் இருக்கும். இல்ல, அது என்னன்னா இந்த போட்டோ யார் கண்ணிலயும் மாட்டக்கூடாதுல்ல, அதான் கொளுத்திடலான்னு. எவ்வளவு ஃபீலிங்கா இந்த போட்டோ பாத்தீங்கன்னு நினைச்சேன். இப்படி பொசுக்குன்னு கொளுத்தி போறேன்னு சொல்றீங்க. ஃபீலிங்கா? இதுல என்ன ஃபீலிங்? ஃபீலிங்லாம் இல்ல, விடுங்க. உங்களுக்கு எந்த ஃபீலிங்களும் நம்பிட்டேன். போட்டோ பாருங்களேன், எவ்வளவு அழகான போட்டோஸ், எவ்வளவு அழகான காஸ்டியூம், லொகேஷன், லைட்டிங்னு எல்லாமே கூடி வந்திருக்கு பாருங்களேன். அத போய் கொளுத்தி போறேன்னு சொல்றீங்களே. ச்சா, இது யார் கண்ணிலையும் படாம நானே வச்சுக்கிறேன், என்கிட்ட இருக்கட்டும். ஆனா இதை எடுத்துட்டு போய் நீங்க எங்க வைக்க போறீங்க? இது என் ரூம்ல வச்சுக்கிறீங்க, நீங்க விடுங்க. அப்புறம் உங்க இஷ்டம். சரி, அதெல்லாம் விடுங்க. மாமாவும் மாமியாரும் மாப்பிள்ளை அசத்தணும்னு ஏகப்பட்ட ஐட்டம் செஞ்சு கொண்டு வராங்க போல. ஹலோ, மாப்பிள்ள நீங்க இல்ல, உங்க அண்ணன். இல்லங்க, அவன் மெயின் மாப்பிள்ள, நான் அப்படியே சைடு மாப்பிள்ள. எது சைடா? இல்லங்க, அந்த துணை மாப்பிள்ளன்னு சொல்ல வந்தேங்க. ஓ, எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி சரி விடுங்க. மாமா கொண்டு வர பலகாரத்துல ஸ்பெஷல் ஐட்டமா பார்த்து எனக்கு எடுத்து வைக்கிறீங்க, ஓகே? அப்பா இல்லப்பா, அது வந்து. என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதான பார்த்தேன். அது வந்துப்பா, உங்களுக்கு அனுப்பிச்ச கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. சின்னத்த வேற கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது ஆட்டோ இல்ல கேப் பிடிச்சு வந்துறீங்களாப்பா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையாப்பா? ஏய் காவ்யா, காவ்யா இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. இதுல என்ன இருக்கு? நீ கவலைப்படாம இருடா, அப்பா நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் வந்துடுறேன், வச்சிடுறேன். சரியா? சரிப்பா. அக்கா, நாம போய் வரவேற்கிற அளவுக்கு யாரும் முக்கியமானவங்க எல்லாம் வரல. எப்படிடி இங்க உட்காந்துக்கிட்டே முக்கியமானவங்க யாரும் வரலன்னு சொல்ற? அதுவா, பேண்ட் செட் வாசிக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கேன். சாதாரண கார்ல வரவங்களுக்கு எல்லாம் சுமாரா வாசிச்சா போதும். நல்ல பெரிய கார்ல வரவங்களுக்கும் காஸ்ட்லி கார்ல வரவங்களுக்கும் ஸ்பெஷலா வாசிக்க சொல்லிருக்கேன். இப்ப வாசிக்கிறத வச்சு பார்த்தா நம்ம மன்னார்குடி மாமா தான் வந்திருக்காரு. அது ஒரு அருவ கேஸ்கா. பயங்கரமான ஆளுதாண்டி நீ. அப்புறம் என்னக்கா, நீ போய் வரவேற்கிறனா முக்கியமான ஆளா இருக்கணும்ல. வரவன் போறவனுக்கெல்லாமா நீ வரவேற்ப? அதுவும் சரிதான். அப்புறம் இந்த கலைபரத்துல நம்ம சித்தப்பா பெரியசாமி வரத கவனிக்காம விட்டுற போறோம். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, பணக்காரரு, காஸ்ட்லியான கார்ல தான் வருவாரு. நம்ம ஆளுங்க வெளுத்து வாங்கிடுவாங்கல்ல. கண்டிப்பாக்கா. என் வாழ்க்கையிலேயே இப்படி யாரும் என்ன
நாங்க வேற கார் எதுவுமே இல்ல, அதான் இந்த கார் எடுத்துட்டு போனேன். ஏன் என்ன பிரச்சனை சித்தி அதுல? அந்த இந்திரா என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டே செஞ்சிருவியா? ஒரு வார்த்தை அம்மா கிட்டயும் என்கிட்டயும் கேட்க மாட்டியா? சித்தி இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே, அவங்கள கார்ல கூட்டு வர இப்ப என்ன பிரச்சனை? மா நீங்க சொல்லுங்கம்மா, இது தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல கௌதம். ராகினிக்கு வர வர புத்தி கெட்டு போச்சு. நீ போ. சரிம்மா. ஏண்டி இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ற? அவங்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க? நம்ம பார்ஷியாலிட்டி பாக்குறது அவனுக்கு தெரியணுமா? வாய மூடிட்டு ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல உனக்கு. ஆஹா, சின்னத்த பெரியத்த கிட்ட பாட்டு வாங்குறத பாக்கும்போது இவ்ளோ ஆனந்தமா இருக்கு. ஏய், இதெல்லாம் உன் வேலை தானே? ஆமா, சொல்லி ஷேர் ஆட்டோல வாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துவீங்களா? அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ல கூட்டிட்டு வர வச்சேன். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த ஆரத்தி மேட்ர நானே எதிர்பார்க்கல. செம்ம ட்விஸ்ட் இல்ல? எப்படியோ அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு உங்க கையாலேயே நீங்க ஆரத்தி எடுத்துட்டீங்க பாருங்க. சூப்பர் சூப்பருங்க. எப்படி இந்த கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டேனா? சாமியா? யாரு நீ? குட்டி சாத்தாண்டி நீ. அது அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி நினைக்கிறேன். அது பாக்குறவங்க கண்ணை பொறுத்துதான் இருக்கு. ஏய், ஐயோ, எதுக்கு இப்படி சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க? ரொம்ப எரிச்சலா இருக்குல்ல? சரி, நீங்க வாங்க, விஷயத்துக்கு வாங்க. எதுக்காக என்ன தேடி வந்தீங்க சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு. சொல்றேன். அதுவும் உன்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு செய்யறதுலதான் ஒரு கிக் இருக்கு. நீயும் ஓப்பனா கேக்குறதுனால நானும் இதை ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஆமா, உன் அப்பாவையும் அம்மாவையும் கார்ல வர விடாம ஆட்டோல வர வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சது நான் தான். ஆனா நீ கௌதம வச்சு ஏமாத்தி உன் அப்பா அம்மாவுக்கே ஆரத்தி எடுக்க வச்சுட்டல்ல? அதான் எடுத்தாச்சே. நீங்களும் நொந்து நூடுல்ஸ் ஆனீங்க, அதெல்லாம் நம்ம தான் பார்த்தாச்சே. கம் ஆன், விஷயத்துக்கு வாங்க. ரொம்ப நக்கலாயிடுச்சு போல. என்ன சொன்ன? உன் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அத நீ தடுத்து பல மடங்கு அவமானப்படுத்துவியா? ஆமா, பாக்கலாமா? எனக்கே உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எத்தனை வாட்டி தான் என்கிட்ட தோத்து போவீங்க? கொஞ்சமாவது கேப் விட்டு கிருஷ்ணா ராமா அப்படின்னு இருங்களேன். அதை விட்டுட்டு வாண்டடா வந்து வாங்கி கட்டிக்கிறீங்க. இந்த வாட்டி யார் வாங்கி கட்டிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? சொல்லிட்டே செய்யறேன்டி. உன் அப்பா அம்மாவை தங்க வைக்கிறதுக்கு அக்கா என்னதான் ரூம் பார்க்க சொல்லிருக்காங்க. நான் எப்படிப்பட்ட ரூம் கொடுப்பேன்னு உனக்கே புரிஞ்சிருக்குமே. இருக்கிறதுலயே கேவலமான, காத்து வசதி கூட இல்லாம, மனுஷன் தங்குறதுக்கு லாக்கியே இல்லாத ரூம தான் உன் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க போறேன். இப்போ நீங்க என்ன இரு, சொல்லுகிறீர்? இன்னும் முழுசா முடிக்கலையே. அது மட்டும் இல்ல, அடுத்து வந்த சம்மந்திக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு கொடுக்கணும்ல. உன் அப்பா அம்மா என்ன மைசூர் மகாராஜா மகாராணியா? ஊர்ல கஞ்சி ஊறுகாய் குடிச்சவங்க தானே. அத விட பழங்கஞ்சியா இங்க நான் கொடுக்கறேன். இருக்கிறதுக்கு கேவலமான இடம், படுக்கிறதுக்கு பாய், குடிக்கிறதுக்கு கஞ்சின்னு அவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படியே நொந்து போய் அத பார்த்து அச்சோ நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு
நீ ஆத்திரத்துல துடிக்கணும். உங்க எல்லாரையும் பார்த்து நான் ரசிக்கணும். பாக்குறியா? ச்சே, என்ன ஒரு உயர்ந்த குணம் உங்களுக்கு. விருந்தோமல்ல, உங்களை அடிச்சுக்கவே முடியாது போல இருக்கே. விரோதியா இருந்தா கூட வீட்டு வாசலுக்கு வந்துட்டா வெறும் வயிறோட அனுப்ப கூடாதுன்னு குடிக்க மோர் கொடுத்து அவன் வயித்த குளிர வச்சு அனுப்புற கிராமத்துல இருந்து வந்தவனா. ஆனா என்கிட்டயே வந்து என் அப்பாவை கஞ்சி குடிக்க வச்சு அசிங்கப்படுத்துவேன்னு சொல்றீங்க பாருங்க. என்ன திமிருத்தனால உங்களுக்கு? எனக்கு புரியல. எங்க அப்பா அப்படி உங்களுக்கு என்னதான் தப்பு பண்ணாரு? பொண்ணு கொடுத்தா உங்களுக்கு அடிமையா இருக்கணுமா என்ன? ஆமா, அடங்கி தாண்டி போகணும். அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இந்திராவுக்கு அன்புக்கு அடி பணிஞ்சுதான் பழக்கம், அதிகாரத்துக்கு எல்லாம் கிடையாது. அதெல்லாம் அடங்கிருவ, அடங்க வெப்ப. பாக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க எங்க அப்பாவை எப்படி அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் முயற்சி பண்ணுங்க. ஆனா ஒரு சின்ன அவமானம் கூட எங்க அப்பாவை உங்களால பண்ண முடியாது. பாக்குறீங்களா? ஏன்னா அவரை நீங்க அசிங்கப்படுத்தணும்னா என்ன என்ன தாண்டிதான் போகணும். என்ன மீறி எப்படி நீங்க பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வாய பொத்திட்டு வேடிக்கை மட்டும் பாரு. வாய பொத்திட்டு வேடிக்கை பார்க்க நான் ஒன்னும் பச்சை புள்ள இல்ல, இந்திரா. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். நீங்க மட்டும் நீங்க நினைச்சதை செஞ்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா அது நடக்காது. ஏன்னா தோத்து மண்ண கவ போறது நீங்க தான். அட பிரியாணிங்க. சந்திரா, சம்பந்தி வீட்டு கவனிப்புனா கவனிப்பு தாமா. அசத்துறாங்க பாத்தியா? எவ்வளவு ஐட்டம் பாரு. ஐயோ சந்திரா, இங்க பாரு, ஒரு புடி பிடிக்கணும். நான் இங்க உட்கார்றேன். சரி குடுமா. குடுமா குடு. போதும். இந்த சுபா என்னையே ஏமாத்துறானா? பழைய சாப்பாட்டுக்கு பதிலா பிரியாணி கொடுத்திருக்கா. எப்படி இந்த ரூம்க்கு யூபிஎஸ்ஸே கிடையாதே, அப்புறம் எப்படி இங்க கரண்ட் இருக்கு? கௌதம், இந்த ரூம்ல யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்கலையே? இல்ல சித்தி, நான் தான் உங்க ரூம்ல இருந்து லைனை மாத்தி விட்டேன். எதுக்கு நீ அதெல்லாம் மாத்துன? இல்ல சித்தி, இந்த ரூம்ல கரண்ட் இல்லாம இருந்துச்சு. அதுவும் உங்க ரூமுக்கு தேவைப்படாதுன்னு நான் இங்க மாத்தி விட்டேன். அதுவும் இல்லாம மாமா மாத்தையும் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எழுந்திருக்க கூடாதுல. குட், ரொம்ப நல்லது. இப்படிதான் இருக்கணும். சிறப்பா செய்யற கௌதம். இதுக்கு தனியா உனக்கு ஒரு நாள் பாராட்டுறேன். தேங்க்ஸ் சித்தி. சரி நீங்க வாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் அவங்க நம்மளோட கெஸ்ட். ஓகேவா? ஆமாமா, கண்டிப்பா. நீ முன்னாடி போயே, நான் வந்துடுறேன்.
யாரோ என்கிட்ட சவால் விட்டாங்க. எங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தி அழுக்கான ரூம்ல படுக்க வச்சு பழைய சோறுலாம் சாப்பிட வைப்பேன், அது இதுன்னு சொன்னாங்க. என்னாச்சு? உங்க வீட்டாளுங்க கையாலேயே என் அப்பா அம்மாவுக்கு ராஜ உபசரிப்பு பண்ண வச்சேன் பாத்தீங்களா? இனியாவது என்கிட்ட சவால் விட்டு அசிங்கப்படாம இருங்க. இனிமே நீங்க என் அப்பா அம்மாவை பார்த்தா என்ன தெரியுமா பண்ணணும்? நல்லா கையெட்டு கும்பிட்டுட்டு விலகிடணும், சரியா? அதை விட்டுட்டு இந்த தெலுங்கு பட வில்லன் மாதிரி நான் உன்னை விட மாட்டேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு ஹை பிச்சில கத்துற வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. இல்ல நான் நிறுத்த வைப்பேன். சூடா இருக்கிற பொங்கல்ல எப்பவுமே நடுவுலையா கை வைப்பேன்? இப்படி ஓரமா ஐயோ கொஞ்சமா எடுத்து ஊதி ஊதி சாப்பிடணும், ஓகே? சாப்பிடு. ஏய் கௌதம், என்னாச்சு? அவ்வளவு கேவலமாவா இருக்கு? சூட எடுத்து வாயில போட்டேன். ஹலோ, எனக்கு பரிமாற தெரியலனா உங்களுக்கு சாப்பிட தெரியல. அது கொடுங்க. அடி பாவி, என்ன தைரியம் இவளுக்கு? இப்பவே இத அக்கா கிட்ட சொல்லி இவளை என்ன பண்றன்னு பாரு. சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு போய் தானே சொன்னீங்க. இவ்வளவு நல்ல கேசரியை நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அக்காவை கூட்டிட்டு வரதுக்குள்ள இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா இதை இப்பவே வீடியோ எடுத்துடலாம். அப்பதான் சரிப்பட்டு வரும். என்னம்மா கேக்குறான்ல, சொல்லு. அக்கா, இப்பதான் நான் பார்த்தேன். என்ன சித்தி பாத்தீங்க? கௌதம், இங்க இந்திரா வந்தால, அவ கேசரி கொண்டு வந்து உனக்கு கூட்டி விட்டால. சித்தி என்ன சித்தி சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இந்திரா வந்து கேசரி, அதுவும் எனக்கா? என்னடி நீ ஒன்னு சொல்ற, அவன் ஒன்னு சொல்றான். யார் சொல்றது உண்மை? அக்கா, நான் பார்த்தேன். இங்கதான் கேசரி எடுத்து
பாத்தீங்களாப்பா? பாருங்க. இங்க பாரு. நான் பொய் சொன்னா கேசரி எப்படி இங்க வந்திருக்கும்? ச்சே. இப்ப பதில் சொல்லு கௌதம். கேசரி எப்படி வந்துச்சு? சொல்லு. அதான் கேக்குறால, சொல்லு. ஆ, ஆ, அது வந்து ஆ, அண்ணி அண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா. அண்ணியா? யாரு? காவியாவா ஹேமாவா? சுபானி 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 கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா. சுபா, சுபா. ஏய் சுபா, அத்தா வந்துட்டேன். ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். என்னத ஏதாவது பிரச்சனையா? நம்மள எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? அத்தை கூப்பிட்டீங்களா? என்ன இது? ஆ, தேங்க்ஸ் அண்ணி, நல்ல சமயத்துல காப்பாத்திட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தம்பி இதெல்லாம்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை கிட்ட நான் பண்ணேன்னு சொன்னேன். அத்தைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு சமையல் கட்டுக்குள்ள வரும்போதே நான் நினைச்சேன் ஏதோ இந்த மாதிரி பண்ண போகுதுன்னு. இதால இந்திராவோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தம்பி. பாத்துக்கங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் அண்ணி. ம். இந்திரா, சாரி இந்திரா. இல்ல கௌதம், தப்பு என் பேர்லயும் இருக்கு. சில சமயம் நான் தான் நிறைய உரிமை எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். சுபாக்கா சொன்ன மாதிரி என்னால என் குடும்பத்துக்கு எந்த தலைகுனிவும் வரக்கூடாது. நான் வரேன். போயிட்டே இருக்கா. ச்சே. அவளை என்ன பண்ணலாம்? நீங்க அநியாயமா என் மேல பழி போடணும்னு பாக்குறீங்க. அதான் ஆண்டவனுக்கே பொறுக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப உங்களையே மண்ண கவ வைக்கிறான். ஆனா அப்ப கூட உங்களுக்கு புத்தி வரல பாருங்களேன். ஹே, நீ எல்லாம் அட்வைஸ் கொடுத்து கேக்குற அளவுக்கு நான் ஒண்ணு தரம் தாழ்ந்து போகல. ஓ, ஏய், கிளம்பு. போகதான் போறேன். போகாம உங்க கூட உட்கார்ந்து பல்லாங்குழியா விளையாட போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். விட்டு கொடுத்து வாழ பழகுங்க. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது இல்ல, கெட்டு போறவங்க விட்டே கொடுப்பதில்ல. அதனால தத்துவம். பயத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க நீ. அடுத்து இவ என்ன பண்ண போறாளுங்கிற பயம் தானே?
உங்களுக்கு இந்த மாதிரி லட்சியம் எதுவும் இல்லையா? உங்க அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. ம், என் ஃபேமிலி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். அதுவே போதும். ஆமாங்க, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, பிசினஸ் இருக்கு, தொழில் இருக்கு, அத ரன் பண்ணுவீங்க. ஆனா நாங்க அப்படியா? பெண்கள் எங்களோட விருப்பங்கிறது அப்போ காலத்துல இருந்தே ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர்னு ஏதாவது ஒண்ணு நிரூபிக்க வேண்டியதா இருக்குல்ல. ஆனா ஒண்ணுங்க, சாதாரண துணி கடையில ஆரம்பிச்சதுதான் எங்க அப்பாவோட வாழ்க்கையே. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு உழைப்பு போட்டுதான் இப்ப இந்த மாதிரி பெரிய ஸ்பின்னிங் மில் ஆயிருக்கு. ஏதோ பை பர்த் சில்வர் ஸ்பூன் மாதிரிலாம் பேசக்கூடாது, ரைட்டா? சாரி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பரவாயில்லங்க. எனிவைஸ், உங்களோட புக்ஸ் எல்லாம் வந்துரும். நல்லா படிச்சு நல்ல ரேங்க் ஹோல்டரா வாங்க. மறுபடியும் என்னோட விஷஸ். தேங்க்யூ. உங்களுக்கு தானே வரப்போகுது, அதுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தி யார்கிட்டயும் கொடுக்காதீங்க, என்கிட்ட தான் கொடுக்கணும், என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்க. நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது, இந்த மாதிரி கோச்சிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, இது எதுவுமே என் அப்பாக்கு பிடிக்காது. பிடிக்கலையா? இப்போ இந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணதும் அப்பாக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. ஏன் மாமாக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்லையா? அவர் என்ன +2 வரைக்கும் படிச்சாலே போதும்னு சொன்னாரு. நான் தான் அடம் புடிச்சு சண்டை போட்டு டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சேன். இதுக்கு மேல என்ன படிக்க வைக்கிற ஐடியாலாம் அப்பாக்கு இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை கல்வி ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலியா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக்கிடணுங்கிறது தான் அவரோட ஆசை. சார், இது அன்னபூர்ணி ஹவுஸ் தானே சார்? ஆமா. நான் புக்கு டெலிவரி பண்ண வந்திருக்கேன். இந்திரா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, இதோ கூப்பிடுறேன். இல்ல, நான் உள்ள போட்டுமா? இல்ல உள்ளலாம் போக அனுமதி கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க. சார், என்ன கால் பண்ண சொல்லியிருக்காங்க சார், நானே கால் பண்றேன். இல்லைங்க, நீங்க இங்க வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானே கால் பண்றேன். சரி சரி சார், நீங்களே பண்ணுங்க. புது நம்பரா இருக்கு. ஹலோ சார், நான் கேட்ல இருந்து செக்யூரிட்டி பேசுறேன் சார். செக்யூரிட்டியா? அதான் சார், அன்னபூரணி வீட்டு கேட்ல இருந்து பேசுறேன் சார். ஓ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்திரா மேமுக்கு கொரியர் வந்திருக்கு. கொரியரா? இந்த வீட்டு அட்ரஸ்க்கா? இந்த வீட்டு அட்ரஸ் அவளுக்கு தெரியாதே. வேற யாராவது இருக்க போது பாருங்க. இல்ல சார், இந்திரா மேமுக்கு தான் வந்திருக்கு. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். நீங்க வாங்க சார், நீங்க வந்தா சரியா இருக்கும். கொரியர் பாய் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். சரி, என்ன கொரியருங்க? ஏதோ புக்கு வந்திருக்கான் சார். புக்ஸா? சரி, அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்க, நான் வரேன். சரி, வச்சிருக்கேன் சார். சார், அந்த மேடம்க்கு தானே கால் பண்ண சொன்னீங்க, இப்போ சாருக்கு பேசுறீங்க? எங்க மேடம் அப்படிதான்ப்பா சொன்னாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். அவங்க யார்ட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அவர்தான் அவங்க அப்பான்னு சொல்றாருல, கொடுப்பா. அதெல்லாம் கொடுக்க கூடாது சார். ஏங்க, நான் இந்திராவோட அப்பாங்க. என்கிட்ட கொடுங்க சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? கொடுங்க. எல்லாம் போச்சு. மேடம் காசு கொடுத்துட்டாங்களா இதுக்கு? அதெல்லாம் ஆன்லைன்ல பே பண்ணிட்டாங்க. இதோ இந்திராமாவே வந்துட்டாங்க.
மேடம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், அவங்க வாங்கிட்டாங்க. அப்பான்னு சொன்னாரு. சார் புக்கை கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஏய் போப்பா, போ போ. இது என்ன புக்கு? இல்லப்பா அது வந்துப்பா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது என்ன இது? அப்பா உங்களுக்கு தான் தெரியும்லப்பா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அதான் ஐஏஎஸ் கோச்சிங் போலான்னு வாங்கினேன். எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆயிடணும்பா. ஏய், உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்றது புரியாதா உனக்கு? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இந்த மேல் படிப்போட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீ என்னமோ கலெக்டர் லொட்டு லோஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. அவ்வளவு காசு செலவு பண்ணி உன்னை எவன் படிக்க வைக்கிறது? அப்பா எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும்பா, நான் அதுல படிச்சுக்கிறேன்ப்பா. அப்பா வந்து நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ நீ உன் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்க. இனிமே நீ எப்படி படிப்பேன்னு சொல்லி புக்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் மீறி தானே படிக்கிறீங்க. இப்படி கண் கலங்கலாமா? புக்ஸ் தானங்க கிழிச்சு போட்டாரு, வேற புக்ஸ் வாங்கிக்கலாம். என்ன ஒரு 5000 வருமா? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கல்ல. இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். என் அப்பா கிழிச்சது இந்த புக்க மட்டும் இல்ல, என்னோட மனசு, ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே தான். இப்போ இத திரும்பவும் என் கைக்கு கொண்டு வரதுக்கு நான் திரும்ப ரொம்ப போராடணும். அப்பாவோட சப்போர்ட் இல்லாத பொண்ணுங்களுக்கு தான் இதோட வலி புரியும். இவ்ளோ நாளா என் அக்காக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை யாருக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சனோ, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் திரும்பவும் முயற்சி பண்ணும்போது அது என் அப்பாக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும். இங்க பாருங்க, நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்னு சொல்லுவேன். நீங்க உண்மையாவே ஒரு விஷயத்து மேல ஆசை வச்சிருந்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களை தேடி வருங்க ஒரு நாள். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. இத பாருங்க இந்திரா, இப்ப உங்க முன்னாடி இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, உங்க அப்பாவுக்கு பயந்து இந்த ஐஏஎஸ் கனவை விட்டு கொடுத்துருங்க. இல்லையா எல்லா தடையும் மீறி ஐஏஎஸ் ஆவறது. இந்திரா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாளைக்கு உங்களை தேடி ஐஏஎஸ் புக் வருங்க, அது என் பொறுப்பு. என் குடும்பத்துல என் அப்பா, என் அம்மா, கொடுக்காம இருந்தேன்.
எதுக்கும் நீ திறந்து பாத்துரு. நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தி. என்னது இது? கால்ல விழற அது இதுன்னுகிட்டு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. கால்ல விழுந்தா மட்டும் மன்னிச்சிட முடியுமா? இருந்தாலும் கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்டா அக்காவோட கோபம் கொஞ்சம் குறையலாம். ராகினி, என்ன பேசுற நீ? அவர் நம்ம சம்மந்தி. அவர் போய் நம்ம கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு சம்மந்திமா இல்ல இல்ல, சின்ன சம்பந்தியம்மா சொல்றது ரொம்ப சரி. செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கட்டும். என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்பந்தி. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, இது நம்ம வழக்கமும் கூட. இதெல்லாம் உனக்கு தெரியாத என்ன? பொண்ணு மாப்பிள்ள சேர்றது மட்டும் திருமண பந்தம் கிடையாது. ரெண்டு குடும்பமும் ஒன்னா ஒட்டி உருவாடணும், நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கணும். இப்போ சம்பந்தின்னு நம்ம ஏன் கூப்பிடுறோம்? ரெண்டுமே சமபந்தம், நமக்கு சமமான உறவு மாதிரி. அதை பலப்படுத்தணும்னு தான் இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் நம்ம விளையாட போறோம். இதெல்லாம் அந்த காலத்துல சும்மாவா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க? பரவாயில்லையே, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா எதிரெதிர நிலை நிக்கிறீங்க. சரி, அப்படியே உட்காருங்க. என்ன ஸ்மார்ட் கேர்ள், முதலா எப்பவுமே நீதான் வந்து நிப்ப, ஆனா ஏன் இப்படி டல்லா இருக்க? ஏமா, எதுவும் பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. போய் உட்காருமா, விளையாடணும்ல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இப்போ நம்ம ரெண்டு பேருடைய வீட்டு உறவை பலப்படுத்த இப்ப இந்த பலகாரத்தை சாப்பிட போறோம். மாமா, இதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? வேணும்னா ஆளுக்கு ஒரு பலகாரத்தை கூட சாப்பிட சொல்லுங்க. இது என்ன தேவையில்லாத வேலை? கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணு. இருங்க, ஏன் ரெண்டு பேரும் அவசரப்படுறீங்க? பலகாரம் சாப்பிடுறதுதான் விளையாட்டு. ஆனா ஒரு நிபந்தனை, கைய மடக்காம சாப்பிடணும். கைய மடக்காம? கைய மடக்காமலையா? ஆமா. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? கைய மடக்காம எப்படி சாப்பிட முடியும்? இது என்ன கிறுக்குத்தனமான பாரம்பரியமா இருக்கு? ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. ஏன் ஜெயா, நீ ஏன் சொல்லு. நீ மட்டும் பாரம்பரிய முறைன்னு சொல்லி காவியா உள்ள வந்த உடனே ஒத்த தீக்குச்சியை கையில கொடுத்து 5 தீபத்தையும் ஏத்த சொன்னியா இல்லையா? சொல்லு. அது கரெக்ட். இது நான் சொன்னா கிறுக்குத்தனமா? என்னமா நியாயம் இது?
மாமா ஆ? கை கெட்டினத வாய் கெட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டீங்களே. கைய மடக்காம எப்படி மாமா சாப்பிடுறது? வாயால கவ்வியா சாப்பிட முடியும்? அப்பா எப்படிப்பா கை மடக்காம சாப்பிட முடியும்? அதுல தாண்டா உறவு நெருக்கமாகிற சூட்சமே இருக்கு. எனக்கு தெரியும். ஆனா நீங்க யாரும் செய்யாம நான் செய்ய மாட்டேன்பா. இப்பயே சொல்லிட்டேன். ஏய் ராகினி, என்ன இந்திரா சின்ன புள்ள அவன் கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கவா? எந்திரி புள்ள. ஐயோ கை கொடுங்க. நிறுத்துங்க, வாய மூடுங்க எல்லாரும். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? விளையாட்டு வேணா, ஒரு மண்ணு வேண்டாம். எல்லாரும் உள்ள போங்க. அம்மா 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 பயங்கரமா வந்து ஐயோ அசிங்கம் அடிச்சே. போயும் இவ கால்ல விழுந்து தொலைச்சிட்டனே. எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? வாங்க. என்ன ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? இல்ல சம்மந்தி அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்தோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். அதான் இது வரைக்கும் நடக்காம இருந்தத இனி நடத்தலாமான்னு உங்ககிட்ட கேக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வரீங்க? நீங்க எனக்கு பணம் கொடுக்காதத மனசுல வச்சுக்கிட்டு தான் சாந்தி முகூர்த்தத்தை நான் தள்ளி போட்டிருக்கேனா? அப்போ நாள் நல்லா இல்லைன்னு நான் சொன்னதெல்லாம் நாடகங்கிறீங்க அதானே? ஐயோ இல்ல இல்ல சம்பந்தியம்மா, நாங்க அப்படி சொல்ல வரல. இல்லையே, உங்க பேச்சும் தோணியும் அப்படிதான் இருக்கு. உங்க பணம் இப்ப கூட அந்த ரவா லட்டு தூக்குல அப்படியே தான் இருக்கு. எடுத்துட்டு போங்க. சந்திரம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். சம்மந்தி அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரு வரமுறை இல்ல. அவங்க பார்க்காத பணமா? அவங்களுக்கு இல்லாத வசதி வாய்ப்பா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கு. ஐயோ இல்லங்க சம்மந்தி அம்மா, என் பொண்டாட்டிக்கு அவ்வளவா விவரம் பத்தாது, அவளுக்கு பேசவும் தெரியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரியா? சரிங்க சம்மந்தி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. அப்போ நாங்க வரோம் சம்மந்தியம்மா. போலாம் போ. சரிங்க. என்ன ஒட்டுக்கிட்டீங்களா? ஏங்க, இந்த பக்கமா வந்த காதுல விழுந்துச்சு. ஏதாச்சும் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். வேணா விடுங்க. இங்க அண்ணா நகர் எங்க இருக்கு? அண்ணா நகர் இதோ பக்கத்துல தான். அங்க இருக்கிற ஸ்பெக்ட்ராங்கிற அகாடமில எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கான ஹால் டிக்கெட்டை நான் அந்த அகாடமில போய் தான் வாங்கணும். ஸ்பெக்ட்ரா எங்க? இந்த ஸ்பெக்ட்ரா வந்து ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஆச்சுங்க. அப்ப நீங்க நிஜமாவே ஐஏஎஸ் படிக்க போறீங்களா? அப்புறம் என்ன விளையாட்டுக்கா நான் சொல்றேன். சீரியஸா வாங்க. சூப்பருங்க. அது என்னோட சின்ன வயசு ட்ரீம். அப்படியா? சப்போஸ் நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்ல இதெல்லாம் பிடிக்காது வேணான்னு சொன்னா விட்டுருவேன். சூப்பருங்க. என் ஐஏஎஸ் கனவு இல்ல, மாப்பிள்ளைய.
எனக்கு அதுவும் தெரியுங்க. இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியாமலையா இவ்வளவு நாள் உங்க கூட பழகிட்டு இருப்பேன். எனக்கு எல்லாத்தையும் விட என் கனவு, என் லட்சியம் ஐஏஎஸ் ஆகணுங்கிற என்னோட எய்ம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப ஆயிடலாங்க. அதெல்லாம் சரி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண மாப்பிள்ள அது இதுன்னு. இப்போ எனக்கு அந்த ஹால் டிக்கெட்டை வாங்கணும். என்னால அப்பாவை ஏமாத்திட்டு வெளியே போக முடியாது. எங்க போற, என்ன பண்ற, என்ன இதுன்னு நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா நான் போயே ஆகணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல மாட்டீங்களா? ஏங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போய் வாங்கி தரேன், சரியா? ஆனா நாளைக்கு நாம எப்படி போய் வாங்க போறோம்? ஏங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே இப்பயே போயிடணும்னா எப்படி? இருங்க. காவியா, 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 கதவு திறந்தே இருக்கே. மாப்பிள்ளை எங்க போயிருப்பாரு எவ்வளவு சீக்கிரம்? காவியா, எழுந்துருமா. உள்ளே வரட்டுமா? அம்மா ஒரு நிமிஷமா. நம்ம இப்படியே இருந்தா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்புறம் ஏன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. எதுக்கு? நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டோம். அம்மா வாங்கம்மா. எங்க இந்த கௌதம் இன்னும் ஆளை காணோம்? ஹால் டிக்கெட் வாங்க வேற நேரம் ஆச்சே. அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டான். ஹாய் கௌதம். என்ன கௌதம், ஏன் இப்படி பாக்குற? இல்ல, என்ன ட்ரெஸ் இது? இதுவா? நல்லா இருக்கா? என் ட்ரெஸ் எல்லாத்தையும் அக்கா வாஷிங்க்கு போட்டாளா? அவசரத்துக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்ல. அதான் உன் தங்கச்சி தீபா கிட்ட கேட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? உனக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகல இந்திரா. ரொம்ப தப்பா இருக்கு. தப்பா இருக்கா? ஏன்? இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நல்லா மாடர்னா தானே இருக்கு. என்ன மாடர்னா இருக்கா? என்ன இந்திரா பேசுற? மாடர்னா இருக்கா இல்லையங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. இந்த ட்ரெஸ் ரொம்ப தப்பா இருக்கு. மேல பாதிய காணோம், கீழே பாதிய காணோம். அதுவும் லோ நெக், ஸ்லீவ்லெஸ் வேற. ஹே கௌதம், இதான்ப்பா இப்போ ட்ரெண்டிங். உன் தங்கச்சி இவ்ளோ ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான்னு நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தீபிகாவே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ வேற போட்டுக்கிட்டு சுத்தமா நல்லா இல்ல இந்திரா. என்ன கௌதம் பேசுற? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு முதல்ல நீ யாரு? ஏதோ பழைய ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஹே, நான் பழைய ஆள் இல்ல. நீ தான் என்ன தப்புன்னு தெரியாம கூட கூட பேசிட்டு இருக்க. பிரச்சனையா? ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. இந்திரா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா சும்மா இந்திராவையே சொல்லிக்கிட்டேன். அப்பா வாமா, சாப்பிட வாங்கப்பா. அம்மா நீங்களும் தான். ஏமா மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா. நீங்க 2 பேரும் தான் பாக்கி. வாங்க. சரிம்மா.
நான் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். காவியா இங்க வா. என்னாச்சுமா? ஏன் அப்படி பாக்குற? காவியா, நீ உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கியா? காவியா, உன்னதான் காவியா, அவரும் நீயும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? உங்களுக்குள்ள நல்லது ஏதாவது நடந்துச்சா? சொல்லு. ஏமா அப்படி கேக்குற? ஏய், நானும் உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டி வந்திருக்கேன். உன்னையும் அவரையும் பார்த்தா எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒட்டியும் ஒட்டாம இருக்கீங்க. அதான் அப்படி கேட்டேன். அது வந்து நானும் அவரும் சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு குறையும் இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்லு. உங்களுக்குள்ள நடக்க வேண்டியது நடந்துச்சா இல்லையா? பதில் சொல்லு. என்னம்மா நீ இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு? ஒரு அம்மாவா நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என் கடமையும் கூட. அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. சொல்லு, உங்களுக்குள்ள. மா போதும், எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு. காவியா, அது இதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. உண்மையே சொல்லு. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். எல்லாம் நடந்துச்சு, போதுமா? கைய விடு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. கைய விடு கௌதம். சாரி, என்னமோ கோவத்துல பேசிட்டேன். போதுமா? இது கோவத்துல வந்த வார்த்தை இல்ல. உன்னோட அடி மனசுல இருந்து வந்த கீழ்த்தரமான எண்ணம் இது. பொண்ணு நான் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும், இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிற பழைய மென்டாலிட்டி. நீ யார் இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு? இத பாரு இந்திரா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு சாரி கேட்க வந்திருக்கேன். அது புரியாம நீ எல்லாமே பேசிட்டே போவாத. இங்க பாரு கௌதம், நீ சாரி கேட்ட உடனே நான் சரின்னு போறதுக்கு நீ செஞ்சது ஒன்றும் சின்ன தப்பு இல்ல. உன்னோட எண்ணம் தப்பு, உன்னோட ஐடியாலஜியே தப்பு. ஸ்லீவ்லெஸ் போட்டா பசங்க பார்க்கதான் செய்வாங்க, நீ தான் சரியா ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்ன பாரு. ஆமா சொன்ன. இன்னமும் உனக்கு அதே எண்ணம் தான் இருக்குல்ல? போடுற ட்ரெஸ்ல இல்ல தப்பு, பாக்குற பார்வையில தான் தப்பு இருக்கு. பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு பதிலா பசங்க கிட்ட போய் பொண்ணுங்க கிட்ட மரியாதையா பார்த்து பழக சொல்லுங்க. விக்டிமா ஒரு பொண்ணு இருந்துட்டா போதும். அவ ட்ரெஸ் சரியில்லை, அவ பேச்சு சரியில்லை, அவ எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா, நிறைய பசங்களோட சுத்துறான்னு அவ மேல எல்லா தப்பியும் போட்டு அவள ஒரு குற்றவாளியாக்கி அவளோட நிம்மதியை கெடுத்துடணும். நீங்கதான் எப்பதான் திருந்த போறீங்களோ? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? எதோட எதை முடிச்சு போட்டுட்டு இருக்க? அப்போ அந்த பசங்க பண்ண தப்புனா அவங்கள தூண்டுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கியே, அப்ப நீயும் தப்புதான். என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன், என்ன சொல்லணும்? ஏன் கௌதம் இவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்க? பெரிய சிட்டில பெரிய வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் மாடர்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு போல இருக்கு. இன்னும் நீங்க எல்லாம் பொண்ணுங்களை மட்டும் தட்டுற பழைய ஆளுங்களா தான் இருக்கீங்க. குட் வேர்ட்ஸ் பேசுறேன்னா பழைய ஆளா? முதல்ல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நீ பாத்துக்க. எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசுறது, ஒன்னு சொன்னா சரின்னு கேட்டு நடக்கிற பழக்கமே இல்ல. நான் தான் போகும்போது சொன்னேன்ல, இந்த ட்ரெஸ் வேண்டாம், போகும்போது வேற டாப்ஸ் வாங்கிக்கலான்னு. கேட்டியா நீ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தாங்குற திமிரு எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஆட்டிடியூடு. ஆமா, திமிர்தா. ஏன் பொண்ணுங்க எங்களுக்கெல்லாம் திமிரு இருக்க கூடாதா? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமா சார்? ஆல்ரெடி நான் நிறைய தாங்கிட்டேன். நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லு.
எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க சொல்லு. வேண்டாம் கௌதம், விட்டுரு. பரவாயில்ல, நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தெரிஞ்சுக்கணும். வேணா கௌதம், விடு. இப்போ ஒண்ணு நல்லா தெரியுது. ஏன்னா எங்க அம்மா தப்பானவங்கன்னு வாய் திறந்தே சொல்லிட்டேன். இப்ப என்னன்னு சொன்னு கேட்கும்போது உன்னால சொல்ல முடியல. ஏன்னா எங்க அம்மா தப்பா நடந்ததானே சொல்றதுக்கு இருக்கு. சொல்றேன், கேட்டுக்கோ கௌதம். உங்க அம்மா எங்க அப்பா கிட்ட 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டாங்க. பணம் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு மிரட்டினாங்க. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? அந்த பணத்தை வாங்கதான் உங்க சித்திய முதல்ல அனுப்புனாங்க. பணம் ஏற்பாடு பண்ண முடியலன்னதும் அந்த கல்யாணத்தை பாதியிலேயே நிப்பாட்டிடுவோம்னு மிரட்டினாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியுமா கௌதம் உனக்கு? யாருக்கிட்ட கதை விட்டுற? எங்க அம்மா வரதட்சணை கேட்டாங்களாம், அதுவும் 10 லட்சம் ரூபாவா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதோ பாரிந்திரா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. வெறும் 10,000 ரூபாய் வச்சுட்டு எங்க அப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ லட்சம் கோடிக்கு பிசினஸ் கொண்டு வந்ததுக்கு எங்க அம்மாவோட நிர்வாக திறமை தான். அப்படி கோடி கணக்குல பணத்தை பார்த்த எங்க அம்மா உங்க வீட்டுல 10 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு உங்களை மிரட்டினாங்க. இதை நாங்க நம்பணும். நீ நம்பு, இல்லனா நம்பாம போ. ஆனா உன் அம்மா பணம் கேட்டது உண்மை. அதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டுவோன்னு சொன்னதெல்லாம் உண்மை. அதுக்காக எங்க அப்பா படாத பாடு பட்டதெல்லாம் உண்மை. அந்த பணத்துக்காக அலைஞ்சுதா எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல மயங்கி விழுந்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். இந்திரா, நீ போய் மேல போய் சொல்லிட்டு போற. இதோட நிறுத்திக்கோ. நான் ஒண்ணும் போய் சொல்லல கௌதம், நான் உண்மையதான் சொல்றேன். உனக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னோட அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பணம் கொடுக்கலனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு உன் அம்மா என்கிட்டயே போன்ல சொன்னாங்க. நான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. அதை இல்லன்னு சொல்லி பாக்கலாம் உன் அம்மாவை. அதையாச்சும் முழுசா நிம்மதியா நடக்க விட்டாங்களா? வேணும்னே எங்களை அசிங்கப்படுத்தணும்னு கல்யாணத்துக்கு வராம இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னாங்க உங்க அம்மா. உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு என் அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கினதுனால தான் என்னால எதுவுமே சொல்ல முடியல. இல்ல, உண்மையை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா என்ன உண்மையை மட்டும் பேசிட்டு இருக்காங்க? செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுத்த பணத்தை எல்லாம் பொண்ணு பேர்லயே பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சுட்டா அதெல்லாம் சரியாயிருமா? பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய பணக்கார சம்பந்தம், இந்த சம்பந்தம் அமையாம போயிடக்கூடாதுன்னு நிறைய நகை போடுறேன், வரதட்சணை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. நீங்க தான் பெரிய பணக்காரங்களாச்சு, ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, மாடர்ன் ஃபேமிலி. இதெல்லாம் வேணான்னு சொல்லி மறுக்க வேண்டியதானே? இந்த 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் கொடுக்க எங்க அப்பா மாதிரி சுபா அக்கா, ஹேமா அக்கா அப்பா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியவும் மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது? ஹேய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. அதுவும் ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு. உங்க அப்பா கிட்ட யாரும் வரதட்சணை கேட்கல. அவரே குடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் குடுக்கலனா அவர் நியாயமானவரா? வாக்கு சுத்தமானவரா? அவரை எப்படி நான் நாளை பின்ன நம்புறது? இங்க பணம் முக்கியம் இல்ல, செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க பாரு, அதத்தான் நான் உங்க அப்பா கிட்ட கேட்டேன். நீ பில்டப் பண்ற மாதிரி ஒண்ணும் மிரட்டல. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டல, இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஆமா, எப்ப இவ்ளோ தூரம் ஆச்சோ இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் நிக்க கூடாது. வெளியே போடி. நமக்குள்ள இருந்த பந்தம் இதோட அத்து போச்சு. உங்க பொண்ணு அதை கெடுத்துட்டா. இனி இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல.
ஜெயா எல்லாரும் சொன்னாங்க பொண்ண அடக்கி வைங்கன்னு அடங்கலையே. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு ஆட்டம் கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருக்கானு. அம்மா இல்லம்மா, நான் வேணும்னு பண்ணல, கோவத்துலதான். கோவமா? பொம்பளை பிள்ளைக்கு அப்படி என்னடி கோபம்? அந்த மனுஷன் எத்தனை தடவை படிச்சு சொல்லிருப்பாரு அந்த வரதட்சணை விஷயத்த வெளியே சொல்லாதன்னு. சத்தியம் கூட வாங்கினாரேடி, அத எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டேன். இப்படி உடைச்சிட்டியடி. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? மொத்த குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரால? போதுமா? திருப்தியா? அம்மா விடுங்கம்மா. ஏதோ அவளுக்கும் கௌதம்க்கும் நடந்த சண்டையில உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா. என்ன காவியா பேசுற? இதுல பாதிக்கப்பட போறது நீதான். உனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிற? தொட்டதுக்கெல்லாம் உன் மாமியார் உன்னை குத்தம் சொல்ல போறாங்க. இவளால நீ கஷ்டப்பட போறடி. அது மட்டுமா, நாங்க உன்னை பார்க்கணும் பேசணும்னா இங்க வர முடியாது. இதெல்லாம் இவளால. பாரு பாவண்டி, அந்த மனுஷனை பாரு, எல்லாத்தையும் மென்னு முழுங்கி என்ன பண்றதுன்னு கூட தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு. அவரை பார்த்து கூட உன் மனசு மாறலையாடி? பாவி பாவி, போய் தொலைடி போ. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடி போடி. அவ நம்ம இந்திராமா, என் தங்கச்சிமா. அவ என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டு பொண்ணுமா. தயவு செஞ்சு அடிக்காதீங்கம்மா. இந்திரா அழாதடி. எதுக்கு அழற? நீ எதுவும் சொல்லனாலும் அவங்க என்ன மகாராணி மதுரையா நடத்த போறாங்க? உனக்கு தெரியாதா? அவங்கெல்லாம் அப்படிதான். அதுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏ காவியா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. சும்மா இருக்குமா. உங்களுக்கு என்ன தெரியும் இந்திராவை பத்தி? பாவமா அவ. இவ என் பொண்ணே இல்லைங்கிற மாதிரில இருக்காரு. டீ சாப்பிடு.
பா என்ன அடிச்சிருங்கப்பா, என் கண்ணை செவக்கிற மாதிரி அடிங்கப்பா. அது கூட கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். ஆனா இப்படி நீங்க என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. ப்ளீஸ்ப்பா என்ன அடிங்கப்பா, அடிங்க. ஐயோ, நான் ஏன் உன்னை அடிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண?